Hi everyone, welcome to Spectator Reviews episode. ஸோ இந்த வீடியோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்வின் அவருடைய இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின் ஃபார் பீயிங் வண்டர்ஃபுல் ஐக்கான் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். ஸோ இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ முதல் நாள் இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 5 நாளும் மழை இருக்கும் அப்படின்னு வெதர் ஃபோர்காஸ்ட்டில் இருந்தது. ஸோ ரோஹித் சர்மா முதல் நாள் டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணார். முதல் நாள் 14 ஓவர் கூட மேட்ச் நடக்கலை. முதல் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா 445 ஆல் அவுட். அண்ட் இன்னைக்கு 5வது நாள் காலையில் இந்தியா 260க்கு ஆல் அவுட். ரொம்ப போராடி அவாய்ட் பண்ணாங்க இந்தியா. அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2வது செஷன் 5வது நாள் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட டிக்ளரேஷன் பண்ணி இந்தியாவை பேட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்டோட அதிலேயே ஆடினாங்க. 89க்கு 7 ஆஸ்திரேலியா டிக்ளரேஷன். தென் 8 ஃபார் நோ லாஸ் 2.1 ஓவர்ஸ் இந்தியா. ஸோ மழை காரணமாக மேட்ச் ட்ரா ஆகியிருக்கு. ஸோ WTC பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா 3வது இடத்துலையும் ஆஸ்திரேலியா 2வது இடத்துலையும் இருக்காங்க. ஆஸ்திரேலியா வெற்றி சதவீதம் 58.89, இந்தியா வெற்றி சதவீதம் 55.88. ஸோ ஐ திங்க் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிற 2 மேட்ச் கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 5 நாள் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணார். ஸோ ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸில் போலிங் சூஸ் பண்ணது தப்பாக சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் யோசித்தா ஒரு நல்ல டெசிஷன். பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பும்ரா மேலே தான் ஓவர் டிபெண்டன்சி இருக்குது. அப்படிங்கும்போது மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்டேருந்து பெரிய சப்போர்ட் இல்லை, ஸ்குவாடில் ஷமி இல்லை. அப்படிங்கும்போது போலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த இடத்துல ரோஹித் சர்மா ஒரு பெரிய தவறு பண்ணிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 445 ஆல் அவுட். 2வது பேட்டிங் பண்ண இந்தியா இன்றைக்கி காலையில், அதாவது 5வது நாள் காலையில் 260க்கு ஆல் அவுட். போராடி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு இன்றைய நாள் 2வது செஷனில் அதிரடியாக ஒரு பேட்டிங் ஆடினாங்க ஆஸ்திரேலியா. 89க்கு 7 டிக்ளேர் 17 ஓவர்களில். ஸோ டிக்ளேர் பண்ணி இந்தியாவை ஆட வைக்கணுன்றதுக்காக பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஒரு அதிரடி இன்டென்ட்டோடு ஆடினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடைசியாக 2.1 ஓவர்ஸில் இந்தியா 8 ஃபார் நோ லாஸ். ஸோ இதுதான் இந்த 3வது டெஸ்ட்டுடைய கதை. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் டாஸில் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்தியாவுடைய போலிங், டிராவிஸ் ஹெட் லோன் வாரியராக இருந்து திருப்பியும் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக முடிச்சு கொடுத்துருக்காரு. டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பல முறை இதை பண்ணியிருக்கார். அப்படிங்கும்போது இன்னும் அதுக்கு ஒரு கவுண்டர் பண்ண முடியலை இந்தியாவால் அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா 2வது மேட்ச்சில் ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நல்லா பண்ண முடியும் அப்படின்னு அவரை கொண்டு வந்தாங்க. பட் 2வது மேட்ச்லேயும் டிராவிஸ் ஹெட் நல்லா ஆடினார். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஷார்ட் பால் போட்டால், ஏர்லியர் பாலில் ஷார்ட் பால் போட்டால் டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு கடந்த காலத்தில் மற்ற அணிகளுக்கு எதிராக பார்த்துருக்கோம். பட் இந்தியன் பவுலர்ஸ் அதை பண்ண முடியலை. இன்ஃபேக்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர் அகெயின்ஸ்டாக டிராவிஸ் ஹெட் கஷ்டப்பட்டிருக்காரு. பட் இந்தியா ஸ்குவாடில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸே இல்லை, ரிசர்வ்ஸில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி டிராவிஸ் ஹெட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு வெற்றியை வழங்கியிருக்காங்க. ஸோ அதர் சைடு பார்த்திங்கன்னா மற்ற பேட்டர்ஸ், குறிப்பாக கேரி, மற்ற டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா பவுலிங் பொறுத்த வரைக்கும் சில நல்ல ஓவர்ஸ் இருந்திருக்கு. நான் டோட்டலாக ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பும்ராக்கு அதர் எண்டில் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடச்சிது. பட் கன்சிஸ்டண்ட்டாக எத்தனை ஓவர் ஒரே இடத்துல ஒரே பேட்டரை நிற்க வச்சுருக்கீங்க? ஸோ அப்படி செட் பண்ணி தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விக்கெட் எடுக்க முடியும். பட் அதை செய்யலை ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் இந்தியன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக செஞ்சது போல் இந்தியன் பவுலர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு அதை செய்ய முடியலை 2 இன்னிங்ஸ்லேயுமே. ஸோ
அங்கேயே இந்தியாவுடைய பவுலிங் சொதப்பிருச்சு. அண்ட் ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் மோடில் தான் த்ரூ அவுட் த சீரீஸ் இருந்திருக்கு. ஸோ கேப்டன்சியில் டாஸ் டெசிஷன் தப்பு, ஃபீல்டிங் ரொம்ப டிஃபென்சிவ் மோடில் இருந்தது. பவுலிங் சேஞ்சஸ் அண்ட் பவுலர்ஸ் டு ஆப்பனன்ட் பேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் மோடில் இருந்தது. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், அக்ரஷன் அப்படின்றத இந்தியன் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றது தெரில. டாப் ஆர்டர் பேட்டிங் திருப்பியும் ஒரு பெரிய ஃபெயிலியர். கேஎல் ராகுல், ஜடேஜா அண்ட் இன்ஃபேக்ட் பும்ரா மற்றும் ஆகாஷ்தீப், நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ பாட்டம் 5 சூப்பராக ஆடியிருக்காங்க. அந்த கிரேட்டினஸ் ஏன் டாப் ஆர்டர் பேட்டர் கிட்டத்தட்ட நியூசிலாந்து சீரீஸில் இருந்து காட்ட முடியலை அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. ஸோ ஓவரால் 3 டிபார்ட்மெண்ட்லேயும் இந்தியா ஃபெயில்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதர் சைட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க. அவங்களுடைய பிளானை கரெக்டாக எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டிராவிஸ் ஹெட் ஒரு எண்டில் பாசிட்டிவாக ஆடினார், அதர் எண்டில் பேட்டர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ ஹேசல்வுட் இன்ஜர்டு, 2 மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஆஸ்திரேலியாவுக்கு, கேப்டன் கமின்ஸ் மற்றும் ஸ்டார்க். மற்றபடி லயன் நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு, மிச்சல் மார்ஷ் நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு. ஈவன் டிராவிஸ் ஹெட் கூட முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்தார், அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ பேட்டிங்னு வந்தால் டிராவிஸ் ஹெட், பவுலிங்னு வந்தால் ஸ்டார்க், கமின்ஸ், மற்ற எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இந்தியாவுக்கு கேஎல் ராகுலுக்கும் பும்ராக்கும் கிடைக்கல, அதனால தான் இந்த தோல்வி. ஸோ இதுதான் நான் பேசணும்னு நினச்சேன். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த மேட்ச் பற்றி, இந்த சீரீஸ் பற்றி அண்ட் அஸ்வின் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.